வணக்கம். இன்னைக்கு வீடியோல 2026 புத்தாண்டு பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு வருஷமும் தொடங்கும் பொழுது இந்த வருடமாவது நமக்கு நல்லது நடக்காதா, இந்த கஷ்டங்கள்ல இருந்தா நான் வெளியில வந்துட மாட்டேனா, அல்லது இந்த திட்டம் இந்த வருஷத்துல நான் செய்யலாமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருக்கும். அதனாலதான் ஒவ்வொரு வருஷ பிறப்பையும் நம்ம ராசி பலன்கள்ல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருக்குமே கியூரியாசிட்டி இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 2026 ஆண்டு தொடக்கத்திலேயே சொல்றேன், மிக மிக சிறப்பா இருக்கும். எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, ஒரு ஆண்டு தொடங்கும் பொழுது இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அது எப்படி இருக்குங்கிறத வச்சுதான் அந்த ஆண்டு நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். பொதுவாகவே ஒரு விஷயத்தை தொடங்கும் பொழுது நாள் நட்சத்திரம் பார்த்து, பெரியவர்கள் ஆசியோடு, கடவுளின் அனுகிரகத்தோடு, இதெல்லாம் எதனால நம்ம தொடங்குறோம்னா, அப்பொழுதுதான் ஒரு தொடங்கும் விஷயம் நமக்கு பாசிட்டிவாக வெற்றி அடையும், பாசிட்டிவான பாதையில பயணம் செய்யும். அப்ப இந்த 2026 ஆண்டு பிறக்கும் பொழுது இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் ரொம்ப 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 அற்புதமான கிரக அமைப்புல பிறக்குது. கடந்த 5 வருஷத்துக்கு பிறகு ஒரு அற்புதமான கிரக அமைப்புல இந்த வருடம் பிறக்குது. இந்த வருடம் பிறக்கும் பொழுது ரிஷப ராசியில் சந்திரன் தன் நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அடுத்தது மிதுன ராசியில குரு பகவான் தன் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். சிம்ம ராசியில் கேது பூர நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். தனுசு ராசியில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் 4 கிரகங்களும் குருவின் பார்வையில அமர்ந்திருக்காங்க. அதுவும் குருவின் வீடான தனுசு ராசியில இந்த 4 கிரகங்களின் பார்வையும் குருவுக்கு கிடைக்குது. குருவின் பார்வை இந்த 4 கிரகத்துக்கும் கிடைக்குது. அடுத்தது கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில தான் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த வேளையில் தான் இந்த 2026 ஆண்டு பிறக்கிறது. ரிஷப ராசியில சந்திரன் உச்சம் சிறப்பு. அடுத்தது மிதுன ராசியில குரு பகவான் தன் நட்சத்திரமான புனர்பூசத்தில் அமர்ந்திருக்கிறார். குருவுடைய சொந்த வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசும் மீனமும். தனுசு ராசியிலிருந்து 7ஆம் இடமான மிதுன ராசியிலும், மீன ராசியிலிருந்து 4ஆம் இடமான மிதுன ராசியிலும் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இது குருவிற்கு கேந்திர ஸ்தானம். அப்ப கேந்திர ஸ்தானத்தில் கேந்திர பலம் பெற்று, கேந்திர சக்தி பெற்று குரு தன் நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டு பிறப்பதால் பல்வேறு விதமான வளர்ச்சிகள் கிடைக்கும். நவ கிரகங்களில் பரிபூர்ண சுப கிரகம், பணத்தையும் பண குவியலையும் தங்கத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் குரு பகவான். ஒரு ஜாதகருக்கு சுப நிகழ்ச்சி நடக்கணும், அல்லது அவர் தன்னுடைய குடும்பத்தில் யாருக்காவது ஒரு சுப நிகழ்ச்சியை நடத்தி வைக்கணும்னா குருவின் ஆதரவு அவசியம். மஞ்சளை குறிக்கக்கூடிய கிரகம் குரு பகவான், திருமாங்கல்யத்தை குறிக்கக்கூடிய கிரகம் குரு பகவான். அதனாலதான் குரு பார்த்தால் கோடி புண்ணியம், குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்றோம். ஒருத்தரோட ஜாதகத்துல திருமணத்துக்கான அமைப்பு வந்துருச்சான்னு பாக்குறதுக்கே வியாழ நோக்கி ஏற்பட்டுருச்சா, குரு பலன் வந்துருச்சா, குரு பார்வை வந்துருச்சான்னு பார்ப்போம். குரு பகவான் தான் ஒருத்தருக்கு விஐபிகளின் அறிமுகத்தையும் நல்ல நபர்களையும் நம்மளோட பழக வைப்பதற்கான அமைப்பை தரக்கூடியவரும் குரு பகவானே. ஒருத்தரோட ஜாதகத்துல குரு மட்டும் வலிமையா இருந்துட்டாருன்னா அவருக்கு 60% வெற்றி குருவினால் கிடைச்சிடும். ஏனைய 8 கிரகங்கள் 40% வெற்றியை தான் தரும். அப்படிப்பட்ட இந்த குரு உங்களுக்கு அற்புதமான கேந்திரஸ்தானத்தில் இருக்கும் பொழுது இந்த ஆண்டு பிறப்பதால் குரு சார்ந்த பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது சார்ந்த பல்வேறு நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். அப்ப உறுதியாக இந்த குரு இருக்கும் இடத்தினால் குழந்தை பாக்கியத்திற்கும் குருவே அதிபதி என்பதால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்தது கேது பகவான் சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்தில் இருக்காருன்னு சொல்லுவோம். ஒருத்தரோட ஜாதகத்துல கடவுளின் அனுகிரகம் இருக்கா, கடவுளின் ஆசி இருக்கா. நான் எத்தனையோ கோவிலுக்கு போய் நம்ம என்ன பிரார்த்தனை வச்சாலும் கடவுள் அதை நமக்கு முழுமையாக நிறைவேற்றி தருவதற்கும், நம்மளோட கவலையும் கஷ்டத்தையும் கடவுள் கண் திறந்து பார்ப்பதற்கும் நமக்கு அமைப்பு இருக்கா அப்படிங்கிறது ஜாதகத்துல கேதுவை வச்சுதான் முடிவு பண்ணுவோம். அப்படிப்பட்ட கேது சிம்ம ராசியில், அதுவும் பூர நட்சத்திரமான சுக்கிரனி நட்சத்திரத்தில், அதாவது மகாலட்சுமியின் அம்சம் பெற்ற பூர நட்சத்திரத்திலேயே அமர்ந்திருப்பதால் இந்த 2026 ஆண்டு மகாலட்சுமி வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை தரும். ஜனவரி 3ஆம் தேதி பௌர்ணமியும் ஆருத்ரா தரிசனமும் இணைந்து வரக்கூடிய நாளில் மகாலட்சுமியின் ஆலயத்தில் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது பெரிய வெற்றி இந்த வருடம் கிடைக்கும். இந்த வருடத்துல பெரிய அளவுல லட்சுமியை தேடி நிறைய பேர் வழிபாடு செய்ய போவாங்க. மகாலட்சுமி ஆலயங்கள்ல கூட்டம் பெரிய அளவில் அதிகரிக்கும் ஆண்டாக இந்த 2026 ஆண்டு இருக்கும். கேது பூர நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த வருடத்தில் எல்லோருமே லட்சுமியின் வழிபாட்டினால் மிகப்பெரிய வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பெறலாம். நடக்காத விஷயங்கள், தடையான விஷயங்களை வேகம் எடுக்க செய்யலாம். உங்களுக்கு கிடைக்காதது, அது திருமண தடையா இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், விரும்பிய வேலையா
வேலையா இருக்கலாம், தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சியா இருக்கலாம். எது நடக்கல அது இப்ப நடக்கும். உங்களுடைய நீண்டகால கனவு, எண்ணம், ஆசை, திட்டம் இது எல்லாமே நீங்க நிறைவேற்றி கொள்வதற்கு இந்த அற்புதமான 2026ஆம் ஆண்டை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கும் இந்த வேளையில் நீங்க எந்த வழிபாடு செய்றீங்களோ இல்லையோ, வாரத்துல ஒரு நாள் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் லட்சுமி வழிபாடு, மாதத்தில் ஒரு நாள்னா பௌர்ணமி அன்னைக்கு மகாலட்சுமிக்கு மிக மிக விசேஷமான நாள். அன்னைக்கு போய் லட்சுமி ஆலயத்துல லட்சுமிக்கு முன்னாடி தேங்காய் உடைச்சு அதுல நெய் விட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. உங்களோட பிரார்த்தனையும் உங்களோட எண்ணமும் அப்படியே நடக்கும். அதி உன்னதமான இந்த அற்புதமான 2026ஆம் ஆண்டு எந்த ராசிக்கு பல்வேறு யோகங்களையும் பல்வேறு அதிர்ஷ்டங்களையும் உன்னதங்களையும் அள்ளித்தர போகுது, அது எந்த ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு தான் இந்த 2026ஆம் ஆண்டு அதி உன்னதமாக இருக்க போகுது. சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே மனதில் பட்டதை நேர்மையாக பேசக்கூடியவர்களாகவும், தனக்கு எது சரி எது தப்பு அப்படின்னு தோணுதோ அதை அப்படியே செய்வாங்க. ஒரு ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசாம, ஆளுக்கு தகுந்த மாதிரி நடிக்காம, பாசாங்கு செய்யாம ரொம்ப நேர்மையாக இருக்கிறதுனாலதான் ஒரு டீமை வழிநடத்தக்கூடிய சக்தி வாய்ந்த நபராக இருக்கிறார்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே அஷ்டமச்சனியின் தாக்கத்தால் பல்வேறு வேதனைகளும் துன்பங்களும் இருந்திருக்கும். நிறைய பேருக்கு நீங்க திட்டமிட்ட காரியங்கள் சரியா நடந்திருக்காது. உங்களுக்கு அன்றாட அலுவல்களை கூட சரியா செய்ய முடியாம நீங்க தத்தளிச்சிருப்பீங்க. செய்யாத தவறுக்கும் செய்யாத குற்றத்திற்கும் நீங்க நிறைய தண்டனையும் அவமானத்தையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். குடும்பம் நமக்கு ஆதரவா இல்ல, குடும்ப உறுப்பினர்கள் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, அல்லது நண்பர்கள் உறவுக்காரங்களோட விரிசல் ஏற்பட்டிருக்கு போன்ற பல்வேறு சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டி வந்திருக்கும். ஆனால் சிம்ம ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அதி உன்னதமாக இருக்கும். உங்களோட அஷ்டமச்சனியின் தாக்கம் குறையும் ஒரு அற்புத காலமாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும். காரணம், இந்த ஆண்டு தொடங்கியதிலிருந்து மே 31ஆம் தேதி வரைக்குமே உங்க ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானம் மற்றும் ஆசை நிறைவேறும் இடத்துலதான் இந்த குரு பகவான் தன் நட்சத்திரமான புனர்பூசத்தில் அமர்ந்திருக்கிறார். குருதான் பணத்தை குறிக்கக்கூடியவர். அப்ப அவர் 11ஆம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக பண வரவு தாராளமாக இருக்கும். பணம் சார்ந்த சிக்கல்கள் முடிவுக்கு வரும். அடுத்தது உங்க ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், வியாபாரம், கர்மம், தின காரியங்கள் இதை எல்லாவற்றையும் குறிக்கக்கூடிய இடம் 10ஆம் இடம் ரிஷப ராசி. ரிஷப ராசியின் அதிபதி சுக்கிரன். சுக்கிரனோட அதி தேவதை தான் கடவுளில் தாய் மகாலட்சுமி. மகாலட்சுமியிடம் தான் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் இருக்கு. இந்த வருடம் பிறக்கும் பொழுது ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய கேது பூர நட்சத்திரமான, அதாவது உங்க ராசியில் இருக்கும் பூர நட்சத்திரத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். பூர நட்சத்திரம் லட்சுமியின் நட்சத்திரம், சுக்கிரனின் நட்சத்திரம். அப்ப இந்த 2026ஆம் ஆண்டு உங்கள் எல்லா விதமான தடைகளை நீக்கவும், விரும்பிய அனைத்தும் நடப்பதற்கும், உங்களுக்கு தாமதமான விஷயங்களில் வேகம் கிடைப்பதற்கும், தீர்க்க முடியாத கடனை தீர்ப்பதற்கும், தொழில் வியாபாரத்தை பன்மடங்கு பெருக்குவதற்கும், வேலையில் நிம்மதி இல்லை அல்லது வேலையில டென்ஷன் டிப்ரெஷனா அதை சரி செய்வதற்கும், விரும்பிய நிறுவனத்தில் விரும்பிய சம்பளத்தில் விரும்பிய வேலை கிடைப்பதற்கும், அல்லது கடந்த காலங்களில் சம்பள உயர்வு இல்லை, பதவி உயர்வு இல்லை, அல்லது சம்பள நிலுவைத் தொகையோ இன்சென்டிவோ முறையா வரலைனா அதையெல்லாம் நீங்கள் பெறுவதற்கும் கண்டிப்பாக இந்த வருடம் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது அவசியம். எங்க ஊர்ல லட்சுமி ஆலயம் இல்லையே அப்படின்னா, உங்களுக்காக இந்த ஆண்டு தொடங்கும் பொழுது ஒரு முயற்சி நான் எடுத்திருக்கேன். அது என்னன்னா, உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரத்தை வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ல போய் நீங்க பதிவு பண்ணிடுங்க. ஜெய் மகாலட்சுமின்னு நீங்க மகாலட்சுமியை மனசார நினைச்சு உங்க கோரிக்கையும் நினைச்சு கமெண்ட்ல போய் நீங்க பெயர், ராசி, நட்சத்திரம் பதிவிட்டுட்டீங்கன்னா நான் உங்க சார்பாக உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில், அதாவது 52வது சக்தி பீடத்துல கருவறையில லட்சுமி கிட்ட உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்வோம். அந்த அர்ச்சனை செய்யற வீடியோவும் இந்த சேனல்ல ஒளிபரப்பும் செய்யப்படும். அந்த ஒளிபரப்பு செய்யும் போது நீங்க பாக்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இந்த முயற்சி உங்களுக்கு பிடித்திருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மற்ற சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள், உறவுக்காரங்க, அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருக்குமே
ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ஏன் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப்ல எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அவர்களோட வாழ்க்கையும் கண்டிப்பாக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறதுக்கு உங்களால் முடிந்த இந்த ஒரு உதவியை அவர்களுக்காக செய்யுங்கள். இந்த ஆண்டு நீங்கள் தொட்டது துலங்கணும், வெச்சது விளங்கணும். உங்களுக்கு பொன்னான ஆண்டாக, அதிர்ஷ்டம் நிறைந்த ஆண்டாக, அற்புதம் நிறைந்த ஆண்டாக, உங்கள் வாழ்க்கையில் நீங்க நினைச்ச எல்லாத்தையும் செய்யணும். இந்த ஆண்டு மறக்க முடியாத ஆண்டாக இருக்கணும். உங்க லைஃப் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விசேஷ பிரார்த்தனையும் இந்த விசேஷ அர்ச்சனையும் நம்ம செய்ய போறோம். இதை எல்லோருமே பயன்படுத்திங்க. சரி, நாங்க மட்டும்தான் பதிவிடணுமானா ஒரு கமெண்ட்ல உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம் பதிவிட்டு ஜெய் மகாலட்சுமின்னு மனசார இறைவனை வழிபாடு செஞ்சுட்டு பதிவிடுங்க. இன்னொரு கமெண்ட்ல போய் உங்க குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தரோட பெயர், ராசி, நட்சத்திரமும் நீங்க பதிவிடலாம். ஒரு கமெண்ட்ல ஒரு பெயர், ராசி, நட்சத்திரம், அது போல உங்க குடும்பத்துல இருக்க எல்லாரோட பெயர்களையும் ஒவ்வொரு கமெண்ட்லையும் நீங்க பதிவிடுங்கள். தனித்தனியாக ஒவ்வொருவரின் பெயர், ராசி, நட்சத்திரமும் சொல்லி லட்சுமியிடம் அர்ச்சனை செய்யப்படும். 52வது சக்தி பீடத்துல அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் கருவறையில் ஒன்றாக இருக்கக்கூடிய உன்னதமான ஆலயம். இங்கே இந்த அர்ச்சனை கிடைக்கிறது பெரிய விசேஷம். அப்ப இந்த ஆண்டு உறுதியாக தொடங்கும் பொழுதே சீரும் சிறப்புமாக இருக்குங்கிறதுக்கு தான் இந்த முன்னேற்பாடுகளை நம்ம செய்யறோம். அதை எல்லோருமே பயன்படுத்திக்கிங்க. உங்களோட நண்பர், உறவுக்காரங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி அவங்களையும் பதிவிட சொல்லுங்கள். அவர்கள் பெயருக்கும் இந்த அர்ச்சனை இலவசமாகவே செய்யப்படும். சிம்ம ராசிக்கு இந்த வருடத்தை பொறுத்தளவுல 3ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை இருக்கு. அப்ப முயற்சி ஸ்தானத்திற்கு குரு பார்வை இருந்தால் பணம் சார்ந்த, பண சிக்கல் சார்ந்த, தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இல்லாத நிலைமை, தோட்டம் துறவு விற்கணும் அல்லது வாங்கணும், வீடு கட்டணும், வீட்டு மனை வாங்கணும் அப்படிங்கிற இந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பலனை தரும். 3ஆம் இடம் துலாம் ராசி. அது சுக்கிரனின் வீடாக இருப்பதால் கண்டிப்பாக குருவின் பார்வை சுக்கிரனின் வீட்டிற்கு கிடைத்தால் திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல் சரியாகும். திருமண உறவில் இருந்த விரிசல் சரியாகும். பிரிந்த தம்பதியர் ஒன்று சேரும் ஒரு அமைப்பு இந்த வருடத்தில் உங்களுக்கு ஏற்படும். அதே போல நீண்ட காலமாக வரன் பார்க்கிறோம், நல்ல வரன் வரல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த வருடத்தை பொறுத்தளவில், அதுவும் சிம்ம ராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டியது ராசிநாதனான எம்பெருமான் ஈசனை. இந்த ஜனவரி 3ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு ஆருத்ரா தரிசன நாள் வருது. இந்த ஆருத்ரா தரிசன நாள் என்பது ஆண்டுக்கு 6 முறை மட்டுமே நடராஜருக்கு எந்த சிவாலயத்திலும் அபிஷேகம் நடைபெறும். இந்த ஜனவரி 3ஆம் தேதி பௌர்ணமி என்பது லக்ஷ்மிக்கு விசேஷம். அப்ப மகாலட்சுமியின் ஆலயத்தில், அதாவது உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல மரகத லிங்கத்திற்கு பக்தர்கள் நேரடியாக பாலபிஷேகம் செய்யும் ஒரு அற்புதமான வாய்ப்பு வருடத்தில் இந்த ஆருத்ரா தரிசன நாளில் வழங்கப்படும். அன்னைக்கு திருமண தடைக்கான ஹோமமும் நடைபெறும். சுயம்வர கலா பார்வதி ஹோமத்திலும் கலந்து கொண்டு மரகத லிங்கத்திற்கு உங்கள் கைகளாலேயே அபிஷேகம் செய்து லக்ஷ்மி கடாட்சத்தையும் எம்பெருமான் ஈசனின் பரிபூர்ண அருளையும் பெற்று வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் பெறுங்கள். எப்பேற்பட்ட திருமண தடையும் எப்பேற்பட்ட நவகிரக தோஷத்தையும் நீக்க வல்லவர் தான் எம்பெருமான் ஈசன். ஏன்னா நவ கிரகங்கள் சிவபெருமானுக்கு கட்டுப்பட்டவர்கள். இன்னொன்னு, இந்த ஆலயத்தில் சிவலிங்கமும் லக்ஷ்மிக்கும் பின்புறத்துல இவர்கள் இருவரின் கட்டுப்பாட்டுல தான் நவகிரகம் அடங்கி இருப்பதால் நவகிரக தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த ஆலயத்தில் இந்த மரகத லிங்கத்திற்கு நீங்கள் அபிஷேகம் செய்யும் பொழுது உங்களுக்கான அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகும். ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமத்துக்கு எப்படி கலந்து கொள்ளணும், இந்த மரகத லிங்க அபிஷேகத்திற்கு எப்படி கலந்து கொள்ளணும், என்ன முன்பதிவு ப்ரொசீஜர்ங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு முன்பதிவு செஞ்சுட்டு அந்த நாள்ல கலந்து கொள்ளுங்கள். இந்த ஆலயம் சேலம் மாவட்டம் தலைவாசல்ல இருக்கு. சிம்ம ராசியை பொறுத்தளவுல எல்லா முயற்சிகளும் பலனை தரும்னு சொல்லிட்டோம். அப்ப கண்டிப்பாக புதிதா தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணம் நடக்கும். வங்கிகள்ல லோன் கிடைக்கல அல்லது எனக்கு பினான்ஸ் சரியா ரெடி ஆகாததுனால பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாம இன்னும் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக அது வங்கி வழியா லோன் கிடைக்கிறதா இருக்கலாம், பிரைவேட்டா லோன் கிடைக்கிறதா, அல்லது நீங்க கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குறது, இது எல்லாமே நடக்கும். அடுத்தது பணம் சார்ந்த சிக்கல். நீங்க ஏதாவது எம்எல்எம்ல நீங்க பணம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அல்லது பிரைவேட் பினான்ஸ்ல சீட்டு போட்டீங்க அல்லது ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சின்னு ஏதாவது ஒண்ணு அங்கீகரிக்கப்படாத ஒண்ணு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த பணத்தை எல்லாம் திரும்ப பெறுவதற்கும் அதில் உங்களுக்கு நிவாரணம் கிடைப்பதற்கும் இந்த வருடம் பயன்படும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது தனுசு ராசி. இந்த 5ஆம் இடத்திற்கு அதிபதி தான் குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைத்தாலே குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும். அப்ப திருமணமாகி நீண்ட காலம் குழந்தை இல்லை அல்லது ஒரு குழந்தை இருக்கு, 2வது குழந்தையை
நாங்க ஆசையோட எதிர்பார்க்கிறோம், அதற்கான வாய்ப்பும் அமைப்பும் அமையலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். இது போல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த ஜனவரி 3ஆம் தேதி மரகத லிங்கத்திற்கு பன்னீரால் நீங்கள் அபிஷேகம் செய்யும் பொழுது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்து வராம இருந்தா பூர்வீக சொத்து உங்களுக்கு சரியாக வந்து சேரும். பூர்வீக சொத்துல ஏதாவது வில்லங்கம் இருக்கு, நீதிமன்ற வழக்கு இருக்குன்னா அதுவும் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் ஒரு அற்புதமான அமைப்பு இந்த வருடத்தில் கிடைக்கும். உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். கும்ப ராசியில் 7ல ராகு இருக்கும் பொழுது கண்டிப்பாக திருமண தடையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பரிகாரத்தின் வழியாக திருமண தடை விலகும் அமைப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். 8ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியால் ஏற்பட்ட பாதிப்புகள் மே 31 வரைக்கும் தான் இருக்கும். ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு அஷ்டம சனியின் தாக்கம் பரிபூர்ணமாக விலகிடும். ஏன் சனி விலகிடுமானா கிடையாது. சனி இருப்பது குருவின் வீட்டுல. இப்ப குருவின் பார்வை உங்களுக்கு இல்லை. 8ஆம் இடத்திற்கு ஜூன் 1ஆம் தேதி குரு பயிற்சிக்கு பிறகு குருவின் பார்வை கிடைச்சிடும். குரு யோக பார்வைன்னு சொல்லக்கூடிய 9ஆம் பார்வையால் உங்க ராசிக்கு 8ஆம் இடமான மீன ராசியை பார்ப்பார். அது குருவின் சொந்த வீடு. குருவின் வீட்டையே குரு பார்க்கும் பொழுது கட்டாயமாக அங்கே இருக்கும் சனி பகவான் சுபத்துவம் பெறுவார். ஒரு கிரகம் சுபத்துவம் பெற்றுவிட்டாலே அது தீய கிரகமாக இருந்தாலும் அல்லது மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் அதன் தாக்கம் குறையும். அதனுடைய தீய பலன்கள், கெடு பலன்கள் குறைவாக கிடைக்கும். ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு அஷ்டம சனியின் தாக்கம் கண்டிப்பாக விலகியே விடும். அப்ப உங்களுக்கு உறுதியாக ஓராண்டிற்கு உங்களுக்கு அஷ்டம சனியின் தாக்கம் இல்லாமல் போயிடும். அப்ப தடையான விஷயங்கள், தாமதமான விஷயங்கள், நடக்காத விஷயங்கள், ஏமாந்தது அல்லது எங்கேயாவது வில்லங்கத்துல மாட்டி இருக்கீங்க அல்லது நீதிமன்ற வழக்குல இருக்கீங்க அல்லது குடும்பத்துல ஏதாவது பிரிவினை இருக்கு, சண்டை சச்சரவு இருக்கு அப்படின்னா அதை எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு இந்த வருடத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் உச்சமாக இருக்கார். தன் நட்சத்திரத்திலே இருக்கும் பொழுது ஆண்டு பிறகுது. அப்ப 10ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருந்தால் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் லாஜிஸ்டிக் செய்யக்கூடியவர்களுக்கும் அந்த தொழிலில் நேரடியாகவோ மறைமுகமாக ஈடுபடக்கூடியவர்களுக்கு பெரிய அளவிலான வளர்ச்சி கிடைக்கும். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் உங்கள் தொழிலை வெளிநாட்டிற்கு நீங்கள் விரிவுபடுத்தணுங்கிற எண்ணம் இந்த வருடம் நடைபெறும். அந்த எண்ணம் ஈடேறும். அதே போல வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கல, வெளிநாட்டு வேலை எனக்கு ரொம்ப நாளா கிடைக்கலன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இந்த வருடத்தை பொறுத்தளவுல மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசின் சலுகை மானியம் கிடைக்கும். அரசு பணி கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும். உங்களோட ராசிக்குள்ள கேது பகவான் இருப்பதால் உங்களுக்கு சற்று தூக்கம் குறைவாக இருக்கலாம். சில குழப்பங்கள் ஏற்படலாம். மன வேதனைகள், மன அழுத்தங்கள் அதிகரிக்கலாம். இதை சரி செய்வதற்கு அதுவும் ராசியில கேது இருக்கும் பொழுது யோகா, தியானம் போன்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்தினால் உங்களுடைய மனம் அமைதி பெறும். எம்பெருமான் ஈசனின் அனுகிரகமும் உங்கள் 10ஆம் அதிபதியான தாய் மகாலட்சுமியின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க இருப்பதால் உறுதியாக இந்த வருடத்தில் எந்த சிக்கல் வந்தாலும் அதை எதிர்கொள்ள முடியுங்கிற நம்பிக்கையும் உங்களுக்கு கிடைக்கும். புதுசா ஒரு வண்டி வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, வீடு கட்டுறீங்க, வீடு விற்கிறீங்க, தொழில் தொடங்குறீங்க, இந்த மாதிரி எந்த முக்கிய முடிவு எடுக்கணும்னாலும் உங்கள் ஜனனகால ஜாதகத்துல என்ன லக்னம், எந்த இடத்துல குரு இருக்கிறார், மற்ற கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கு, என்ன தசாபுத்தி நடக்குது, அதை அடிப்படையாக வச்சுட்டு முக்கியமான முடிவு எடுங்க. உங்களோட தனிப்பட்ட ஜாதக ஆலோசனைங்கிறது கட்டாயமாக நீங்க செஞ்சுட்டு தான் இந்த வருடத்தில் எந்த முக்கிய முடிவையும் எடுக்கணும். இந்த வருடம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்புகளும் அற்புதமான பலன்களும் உறுதியாக கிடைக்கும் ஆண்டாக இருக்கு. இதே போல் இன்னொரு சிறந்த வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.